நம்ம எம்பெடட்னா வந்து ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லி ரெண்டுமே காம்பினேஷன் அப்படி சொல்லி பார்த்தோம். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹார்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஸோ இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா அவங்க வந்து சிப்பை வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வெளியே போதும் அப்படின்னா அந்த சிப்பை வந்து டிசைன் பண்ணுறது ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு ஆக்சுவலி வந்து அதில் நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும், அதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணுறதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு கிக்காடாக இருக்கட்டும், ஒரு ஆல்டிஎம்மாக இருக்கட்டும், ஒரு ஆர்கேடாக இருக்கட்டும், இது மாதிரி டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணுவாங்க. அதை டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஆப்லேயே வந்து டெஸ்டிங் பார்ப்பாங்க. எல்லாமே வந்து ரூட்டிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டாக வந்து அதை வந்து அதாவது ஒரு பிசிபி போர்டாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய டெஸ்டிங் போகும். நிறையா வந்து லைக் வந்து ஒரு ஆஸ்லோஸ்கோப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மல்டிமீட்டராக இருக்கட்டும், அதை வச்சு வோல்டேஜ் எங்கேயாவது ட்ரைன் ஆகுதா, இல்லை எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கா, ரூட்டிங் கரெக்டாக இருக்கா, கண்டினியூட்டி கரெக்டாக வருதா, எல்லாமே செக் பண்ணி முடிச்சு அந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இதில் உள்ள வருவாங்க. அவங்க உள்ளே வந்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். லைக் ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு விண்டோஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. அதில் வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா அதை வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் டெஸ்ட் நடக்கும். இந்த பேசிக் டெஸ்ட் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ப்ராடக்டாக இன்வால்வ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஜினியரிங் ஐடியாஸ்க்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.